இருக்கக்கூடாது என்று அவர் முன்மொழிந்ததின் அடிப்படையில் தான் குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்டது. இது யாருக்கா தெரியுமா? தோழர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைக்கும் போது நாடாளுமன்றத்திலே பேசினார். மகானை, அந்த புரட்சியாளரை, அவருடைய சிலைகள் இன்றைக்கு உடைக்கப்படுகின்றது. இந்த தேசத்தை அழித்தொழித்துக் கொண்டிருப்பவர்கள் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. 2008ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும், இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அக்கறையோடு எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த தீர்மானங்களை முன்மொழிந்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான தீர்மானம், பெரும்பான்மைவாத அரசியலை முறியடிப்போம் அல்லது பெரும்பான்மைவாத அரசியலுக்கு எதிராக மக்களை பாதுகாப்போம் என்கின்ற அந்த தீர்மானம் மிக முக்கியமான தீர்மானமாக நான் பார்க்கின்றேன். கொல்லப்படுகிறார்கள், இன்னமும் அதற்கு விடிவே இல்லை. தொடர்ந்து இந்த ஹேமந்த் கர்கரை யாரை ஒருவர் கைது செய்கிறார் என்றால், இந்த RDX பாம் யார் கொடுத்தார்கள்? நாம் கொஞ்சம் விரிவாக பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த இந்த அரசியலமைப்பு சட்டம், இந்த அரசியலமைப்பு சட்டம் பன்முகத்தன்மை வாய்ந்த சட்டம். இங்கே இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், பார்சிகள் இருக்கிறார்கள், சீக்கியர்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே நடத்துகின்ற இந்த நாடு, இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஒரு தத்துவம் எது என்றால் அது அரசியலமைப்பு சட்டம். அதை புரட்சியாளர் அம்பேத்கர் வடிவமைக்கும் போது மிக தெளிவாக சொல்கின்றார்கள், இங்கே பன்முகத்தன்மை உண்டு. அவர் சொல்லுகிறார், இங்கே பன்முகத்தன்மை உண்டு, மத சுதந்திரம் உண்டு, எந்த மக்களும் யாரொருவரும் எந்த மதத்திலும் சேரலாம், அந்த மதம் குறித்து பரப்புரை செய்யலாம். இது அரசியலமைப்பு சட்டம் வழங்குகின்ற உரிமை அல்லது அதிகாரம். ஆனால் இவற்றை எல்லாம் மாற்றுகின்ற வேலையை ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே சட்டம், ஒரே கடவுள் என்கின்ற பெயரிலே பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார அமைப்புகள் இன்றைக்கு அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசுவதெல்லாம் ஒரு பக்தர்களை போல பேசுகிறார்கள், ஆனால் செய்வதெல்லாம் கசாப் கடைக்காரர்களை போல செய்கிறார்கள். அதில் மோடி ஒருவர், அதில் அமித்ஷா ஒருவர், அவர்களுடைய வழிவந்த அண்ணாமலை ஒருவர். பேசுவதெல்லாம் யோக்கியனா பேசுவாங்க, ஆனால் செய்வதெல்லாம் அயோக்கியத்தனங்கள். அதைதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கே சொன்னார்கள், இவர்கள் பேசுவதெல்லாம் பக்தர்களை போல பேசுகிறார்கள், ஆனால் கக்கத்திலே கொடுவாளை வைத்துக் கொண்டு தெரிகிறார்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு அந்த கக்கத்திலே கொடுவாளை வைத்துக் கொண்டு அலைகிறவர்கள் யார் என்றால் பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார அமைப்புகள் இருக்கின்றது. காந்தியும் ராமபக்தர் தான், கோட்சேவும் ராமபக்தர் தான். ஆனால் எதற்காக காந்தியை படுகொலை செய்தார்கள்? எல்லாம் அவரும் இந்த நாட்டுக்காக பாராட்டியவர் தான் மகாத்மா காந்தி அவர்கள். ஆனால் அவரை கொன்ற படுகொலையாளர்கள், கொலையாளிகள் யார்? கோட்சே, நாதுராம் கோட்சே, அவருடைய சகோதரர் கோபால் கோட்சே, நாராயணன் ஆப்தே, டாக்டர் பார்ச்சூன், இவர்கள் எல்லாம் அந்த வழக்கிலே கைது செய்யப்பட்டு கோட்சேயும் நாராயணன் ஆப்தே மட்டும் தூக்கு தண்டனை விதிக்கிறார்கள், மற்றவர்களுக்கு ஆயுள் சிறை விதிக்கப்படுகின்றது. தோழர்களே, இந்த வழக்கிலே கைது செய்யப்பட்ட அத்தனை பேரும் பார்ப்பனர்கள். சொல்றோம், பார்ப்பனர்களை பார்த்தா நம்ம சொல்லுவோம், அவன் அடிக்க மாட்டான், அவன் அப்பாவி. இங்க பார்த்தா தேவமார பார்த்தா தேவமாரெல்லாம் கொலையாளிகள் இருப்பான். இங்க இருக்கிற தேவேந்திர உள்ளத்தை பார்த்தா இவங்க எல்லாம் கொலையாளிகள். ஆனால் சுதந்திர இந்தியாவில் முதல் படுகொலை செய்த கும்பல் பார்ப்பன கும்பல் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனா நம்ம மேல பழி போடுறாங்க, அந்த சாதி ரவுடி, இந்த சாதி ரவுடி. சுதந்திர இந்தியாவில் முதல் ரவுடி யார் என்றால் பார்ப்பனர்கள் தான். இது யாராவது மறுக்க முடியுமா? ஆனால் இன்றைக்கு அவர்கள் மொத்தம் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள்? 3% பேர் இருக்கிறார்கள். இந்தியாவிலே நீங்கள் எந்த துறை எடுத்தாலும் உச்சபட்சமான துறையில பார்ப்பனர்கள் அதிகமா இருக்கிறாங்க. இங்க இடஒதுக்கீடுக்காக நம்ம பேசுறோம், இடஒதுக்கீடுக்காக போராடுறோம். ஆனால் உயர் பதவிகளிலே, உச்ச நீதிமன்றங்களிலே, உயர் நீதிமன்றங்களிலே எத்தனை தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் கணக்கெடுத்து பார்த்தால் மொத்தம் உச்ச நீதிமன்றத்திலே இருக்கிற OBC சமுதாயத்தை சேர்ந்த மொத்தம் 3 பேர் தான். மற்றவர்கள் பார்ப்பனர்கள். உயர் நீதிமன்றத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் பார்ப்பனர்கள். இன்றைக்கு அமலாக்கத்தினுடைய தலைவர் சஞ்சய் குமார் மிஸ்ரா, அவர் ஒரு பார்ப்பன வகுப்பை சேர்ந்தவர். CBI இயக்குனர், அவர் ஒரு பார்ப்பன வகுப்பை சேர்ந்தவர்.
தலைமை அலுவலகத்தில் தலைமை எங்கெல்லாம் அதிகார வர்க்கம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவுடைய தேர்தல் ஆணையர் அவர் ஒரு பார்ப்பனர். எங்காவது நம்ம சொல்றோம் நம்மளாம் ஆண்ட பரம்பரைன்றோம். நாங்களாம் ஆண்ட பரம்பரை, சத்திரிய வம்சம், நாங்க எங்களுக்கு கீழே நீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த பதவிகள் எல்லாம் எவனும் நாம் இல்லை. 29ஆம் தேதி நீங்கள் பொதுக்கூட்டத்தை நடத்துங்கள், நாங்கள் வருகிறோம் என்று அண்ணன் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் ஒப்புதல் அளித்தார்.